வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ஒரு பார்ட்டிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி வீட்லேயே செய்யக்கூடிய செலிப்ரேஷனுக்காக ஒரு ஸ்டார்டர்லேருந்து டெசர்ட் வரைக்கும் என்னெல்லாம் ரெசிபீஸ் பண்ணுறேன், என்னெல்லாம் அது ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க இந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை மீண்டு வர்றதுக்காக எந்த பார்ட்டியாக இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, 2-3 ஃபேமிலிஸ் சேர்ந்து கேதரிங், இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனோ இல்லை பார்ட்டி ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது நமக்கு முன்னாலே நிறைய வேலைகளை பண்ணி வச்சுக்கிறது நெக்ஸ்ட் டேக்கு குக் பண்ணுறதுக்கு டைமை நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தம் ரூட் அல்வா பண்ணுறதுக்காக பாதாம், கடலைப்பருப்பு எல்லாமே ஊற வச்சுருக்கேன். முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதோட டீட்டெயில்டு ரெசிபி தனியாக நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த அல்வாவை மட்டும் நான் முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறேன். அடுத்து ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எப்போயுமே நான் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பண்ணும் போது ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி வச்சுப்பேன். அதே மாதிரி இன்றைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி தனியாக இதுக்காக மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அல்வாக்காக பருப்பையும் வேக வச்சு வச்சுருக்கேன். அல்வாவை செஞ்சு முடிச்சுட்டு அதை நான் இதில் ஷேர் பண்ணலை. இன்னொரு ரெசிபி நான் பண்ண போகிறது பன்னீர் பொழிச்சது. அதுக்காக பன்னீரை மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சிட போகிறேன். 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நடுவில் அப்படியே வெட்டி 2 பீஸாக எடுத்துக்க போகிறோம். நீங்கள் 2 பன்னீர் 200 கிராம்ஸ் இவ்வளோ திக்னஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம போடுற மசாலா எல்லாமே உள்ளே போய் சேர்ற மாதிரி. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஆழமாக அதை வெட்டாமல் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. 2 ஸ்லைசஸ்லையுமே நான் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. அதே மாதிரி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் நான் எல்லாமே ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ தான் அதில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதில் உப்பு சேர்க்கலை. இப்போ இது மேலே அப்படியே நல்லா தடவிட்டு இதையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் நம்ம எழுந்துக்கும் போதே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரெசிபீஸை. ஸ்டார்டராக இன்றைக்கி நான் பண்ண போகிறது பேபிகார்ன் ஃப்ரை. அதுக்காக பேபிகார்னை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வேலையாக நான் இதை தான் பண்ணியிருக்கேன். இது மேலே கோட் பண்ணுறதுக்காக மைதா மாவு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மைதா மாவு எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கோங்க. இது 3 டீஸ்பூன்னா அதுவும் 3 டீஸ்பூன், இது 4னா அதுவும் 4 டீஸ்பூன். உங்களோட கார்ன் நீங்கள் பேபிகார்ன் எடுத்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு வேக வச்சுருக்க கார்னையும் இதில் போட்டுறேன். பேபி கார்னை மிக்ஸ் பண்ணி இதை இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நீங்கள் ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கட்டும் ஒரு 15-20 மினிட்ஸ். அடுத்தது முக்கியமான வேலை, எடுத்த உடனே நம்ம அரிசியை ஊற வச்சிட்டோம்னா எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே அது அரிசி ஊறிடும். மஷ்ரூம் பிரியாணிக்காக தான், அதுவும் ரைஸ் குக்கரில் பண்ண போகிறேன். இப்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். லன்ச் ப்ரிப்பரேஷன் தான் டைரெக்டாக. ஏற்கனவே பன்னீரை ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி பேபிகார்னையும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். அதை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ரெடியாக வச்சுட்டேன். இப்போது மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு அதில் பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன்.
ஃப்ரிட்ஜில் நேற்றே நம்ம மசாலா தடவி வச்சு அந்த பன்னீரையும் எடுத்து தோசை தவாவில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் போட்டிருக்கேன். அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதை சிம்மில் வச்சுட்டேன். ஸோ 15-20 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் ஆகட்டும். இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய், லவங்கம், பட்டை இது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே ஒரு 2 லவங்கம், பட்டை எல்லாமே ஒரு 2லேருந்து 4க்குள்ளே சேர்த்துருக்கேன். பட்டை ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வறுபட்டதுமே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சாஃப்டானோடனே நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஜூஸியாக இருக்கும் போது மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்து வந்து வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே அது ஃப்ரிட்ஜில் இருந்தது. அதை சில்னஸோடய டேரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டுட்டோம் அப்படின்னா கிறிஸ்பாக பொரியும், கலரும் வந்து உங்களுக்கு மாறாது. அவ்வளோதான், ஒன்று ஒன்றா வந்து போட்டுடலாம். இப்போது இங்கே பிரியாணிக்கு பண்ணிகிட்ருக்க வெங்காயம் சாஃப்டான உடனே அதில் தக்காளி சேர்த்துட்றேன். நல்லா தக்காளியும் வதங்கிட்டுருக்கு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அதில் சேர்த்துட்றேன். மஷ்ரூம் வதங்கும் போதே நல்லா தண்ணி விடும். நம்ம எண்ணெயில் போட்டு பேபிகார்ன் சூப்பராக வந்து ஃப்ரை ஆயாச்சு. ஸ்டார்டர் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்த உடனே நல்லா ஒரு பஞ்சு புதினா இலையை அதில் சேர்த்துட்றேன். ஒரு நிமிஷம் தான் வதக்கணும். வதக்கிட்டு ரெடியாக நம்ம ஊற வச்சுருக்க பாசுமதி ரைஸில் இது சேர்த்துடலாம். இது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் அப்படின்றதுனால 15 மினிட்ஸில் சாதம் ரெடி ஆகிடும். இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இப்போ அதே பேன்லேயே பன்னீர் பொளிச்சதுக்காக கிரேவியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா வதங்கினதுமே பாதி அளவுக்கு தக்காளியை சேர்த்துக்கோங்க. எந்த அளவு நீங்கள் வெங்காயம் எடுத்தீங்களோ அதில் பாதி அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட வேணாம், ஏற்கனவே அது வந்து பச்சை வாசனை போயிருக்கும் மசாலாலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வாழை இலையை அதை வாட்டி எடுத்துக்கிறேன். வாழை இலையில் நம்ம அதை கட்டி தான் வந்து பன்னீர் பொளிச்சதுக்கு இது தோசை தவாவில் வைக்க போகிறோம். அதுக்காக நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து மடக்க முடியும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொளிச்சது கிரேவியை எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரை ஆகிட்டுருக்க இந்த பன்னீரையும் எடுத்துக்கிறேன். திருப்பியும் அது மேலே கொஞ்சம் இந்த கிரேவியை சேர்த்துக்கலாம். இப்போ எது மேல் பக்கம் அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு புதினா கொத்து அது மேலே வச்சுருக்கேன். ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே மாதிரி நம்ம ஈஸியாக பிரிக்கவும் செய்யலாம். இந்த மாதிரி வாழலையை நல்லா கட்டிட்டு நீங்கள் நூல் போட்டு கூட கட்டிக்கலாம். தோசை தவாவில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். இது அப்படியே அது மேலே வச்சுட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க. இந்த மாதிரி 2 பேக்கெட் பண்ணிடணும். அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்காக இந்த பைங்கன் கிரேவி பண்ண போகிறேன். இதுக்காக இந்த கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் தடவிக்கிறேன். கத்திரிக்காய், 2 தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் நல்லா இருக்கான்னு பாதி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்த்துருங்க அப்போவே உள்ளே நல்லா இருக்கா அப்படின்னு.
இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் தடவி வச்ச 2 வரமிளகா, பூண்டு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் வச்சிடலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த கிரேவி இவ்வளோ மேட்சாக இருக்கும். எப்போயுமே நம்ம வந்து பன்னீர் மசாலா இல்லை பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது கத்திரிக்காய் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன், நல்லாவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு சுடுறதுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் சுற்றி வச்சேன் நான். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துடலாம். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அப்படியே ஹேண்ட்லேயே வந்து மசிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஹேண்ட் மிக்சர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நான் கையில் தான் மசிச்சிருக்கேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு, அந்த மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து நல்லா மசிச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுமே 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காய், மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு. இது ரைஸ் கூட மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரியான நான், சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்கும் அவ்வளோ ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைத்தாக்காக கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, கேரட், புதினா, கொத்தமல்லிக்கு பதிலாக புதினா சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து பொமோகிரானேட் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. சர்வ் பண்ணும்போது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். பெரியவங்களும் இருக்காங்க அப்படின்றதுனால எங்களுக்கு தயிர் சாதமும் கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப நார்த் இண்டியன் ஸ்டைல் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கும் சரிப்படாது. அதனால் இதை வந்து நான் டீட்டெயில்டாக காமிக்கல. ஏற்கனவே நம்ம சேனலில் தயிர் சாதம் ரெசிபி இருக்குன்றதுனால. இப்போ மேலே வந்து நான் பச்சை மிளகா, கேரட், இப்போ இது மாங்காய் சீசன்றதுனால மாங்காய் கிடச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்பில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதுலேயும் வந்து மாதுளம்பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஃபைனலாக வந்து ஸ்டார்டர், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நச்சோஸ் தான் எடுத்திருக்கேன் நான், ப்ளெயின் நச்சோஸ். அதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து சீஸ் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸ் என்ன சாய்ஸ், உங்கள் சாய்ஸ் தான். நான் வெங்காயம், சிகப்பு குடமிளகா, பச்சை குடமிளகா, எல்லோ கலர் குடமிளகா எல்லாமே சேர்த்துருக்கேன். நீங்கள் கார்ன் இல்லை இதுலேயும் வந்து மற்ற கேரட் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் போடலாம். கடைசியாக சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். மேலே வந்து பெப்பர் தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் சீஸ் மேலே போட்டிருக்கேன். இப்போ ஆரிகானோ இல்லை ஏதாவது ஹெர்ப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, மேலே வந்து ஏதாவது ஒரு நட்ஸ் நீங்கள் வைக்கலாம். நான் இதுக்கு முந்திரி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 மினிட் நான் வந்து மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. நம்ம ஒரு செலப்ரேஷன் இல்லை ஒரு பார்ட்டி செலப்ரேஷன், ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ரெசிபீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தம்ரூட் அல்வா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஆப்டான டெசர்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கும்போது. நேச்சோஸ் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள், சீஸி வெஜ் நேச்சோஸ். கண்டிப்பாக எல்லா கிட்ஸ்க்குமே பிடிக்கும். மஷ்ரூம் பிரியாணி உதிரலாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் நல்லா இருக்கும். சிம்பிளான பேபிகார்ன் ஃப்ரை. அப்புறம் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய பன்னீர் பொழிச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாழையிலையை நம்ம தோசை தவாவில் சுட்டு எடுத்தது ரொம்ப யம்மியாக இருந்தது. எல்லா மசாலாவுமே அந்த பன்னீர் உள்ளே இறங்கியிருந்தது. அந்த பன்னீர் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது அப்படியே அந்த மஷ்ரூம் பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சர்வ் பண்ணும் போது நீங்கள் தயிரை வந்து அதில் சேர்த்துக்கோங்க.
தயிர் சாதம். அவ்வளோதான். இதில் ஏதாவது ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை நீங்கள் ட்ரை பண்ணாலோ உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். என்ன ப்ரிப்பரேஷன் நம்ம அதிகமாக பண்ணாலும் ரொம்ப டஃப் டைமாக நம்ம ஃபீல் பண்ணுறது இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான். அதையும் ஒரு வழியாக முடிச்சாச்சு. கூடிய சீக்கிரம் இன்னொரு vlog இல்லைனா வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.